தொடர்ந்து மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தென்காசியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் நீர்நிலைகள் நிரம்பி வருகின்றன. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விமலவேலன் வழங்க கேட்கலாம். வணக்கம் விமலவேலன், கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் வினிதா. வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தென்காசி மாவட்டத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக நேற்று ரெட் அலர்ட் அறிவிப்பு கொடுத்திருந்தது. இதனைத் தொடர்ந்து தென்காசி மாவட்டத்தில் நேற்று காலை முதல் மிதமான மழை பெய்து வந்த நிலையில் நேற்று மாலையிலிருந்து மிக கனமழை பெய்தது. இதில் சங்கரன்கோவில், கடைநல்லூர், வாசியநல்லூர், ஆலங்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள நீர்பிடிப்பு பகுதிகள் நிறைந்து வழிய ஆரம்பித்தன. வெள்ள நீரானது அப்பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் உள்ளே ஆக்கிரமிக்க ஆரம்பித்ததால் அதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெள்ள நீரால் ஏற்பட்ட சேதங்களை சீர் செய்யும் பணி அனைத்து பகுதிகளிலும் வெகு வேகமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நேற்று மாலை முதல் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தினால் கடையத்தில் உள்ள ஜம்பு நதி பாலம் மழை வெள்ள நீரால் மூழ்கியது. மேலும் இப்பகுதியில் உள்ள நீர்பிடிப்பு பணிகள் தண்ணீர் நிறைந்து வருவதால் அப்பகுதியில் உள்ள மக்கள் மற்றும் விவசாயிகள் மிகுந்த உற்சாகத்தில் உள்ளதாக கூறுகின்றனர். தங்கள் பகுதியில் கடந்த 10 ஆண்டுகளாகவே வறண்ட நிலையாகவே காணப்பட்டதாகவும் தற்போது பெய்த மழையினால் சிறு சிறு சேதங்கள் ஏற்பட்டாலும் எங்களது விவசாயத்திற்கு தேவையான அளவு நீரானது கிடைத்து விட்டது என அப்பகுதி விவசாயிகள் தங்கள் மகிழ்ச்சியை தற்போது கொண்டாடி வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விமலவேலன்.